என் அன்பான பிள்ளைகளே, நான் பொற்கிரீடம் அணிந்து ஒரு சிங்காசனத்திலிருந்து பேசுவதில்லை. நான் என் அன்பை உங்களுக்காக சிந்திய சிலுவையிலிருந்து பேசுகிறேன். கல்வரிக்குன்றில் நான் உங்கள் சுமைகளை, உங்கள் பாவங்களை, உங்கள் வேதனைகளைச் சுமந்தேன். அது என் கட்டாயம் அல்ல, ஆனால் நான் தேர்ந்தெடுத்தேன். நான் உங்களை தேர்ந்தெடுத்தேன். ஒரு சொட்டு இரத்தம், ஒவ்வொரு காயம், ஒவ்வொரு மூச்சும், அது அனைத்தும் அன்புக்காகவே. என் அன்புக்கு அளவில்லையே, முடிவில்லையே, நிபந்தனையில்லையே. இந்த நவீன யுகத்தில் உங்கள் உலகத்தை நான் பார்க்கிறேன், அறிவால் நிறைந்தது, ஆனால் இன்னும் உண்மையை தேடிக்கொண்டிருக்கிறது. மிகவும் இணைந்தது, ஆனால் பல இதயங்கள் அன்பிலிருந்து வெகு தூரம். நான் வன்முறையும் பேராசையும் பிளவுகளும் பெருமையும் காண்கிறேன். மாறாக நிரந்தரமானவற்றை மறந்து அழியக்கூடியவற்றை துரத்தும் மனங்களை நான் காண்கிறேன். என் பிள்ளைகளே, நான் மதத்திற்காக இல்லை, உறவுக்காகவே மரணித்தேன். நீங்கள் பாவத்திலிருந்து, பயத்திலிருந்து, நம்பிக்கையின்மையிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக. நான் உயிருடன் எழுந்தேன், ஆனால் இன்றும் நீங்கள் சங்கிலிகளால் கட்டப்பட்டவர்கள் போலவே வாழ்கிறீர்கள். நான் மீண்டும் உங்களை அழைக்கிறேன். அந்த நாட்களில் அழைத்ததைப் போல மாறுங்கள், பரலோக ராஜ்யம் நெருங்கியுள்ளது. இருளை விட்டு விலகுங்கள். பகை, பொறாமை, காமம், பொய்கள் இவைகளை விட்டுவிடுங்கள். ஒளியில் நில்லுங்கள். பசிக்காரருக்கு சாப்பாடு கொடுங்கள். உங்கள் அயலாரை நேசியுங்கள். நான் உங்களை மன்னித்தது போல் நீங்கள் மற்றவர்களை மன்னியுங்கள். வானத்தில் அடையாளத்தை நோக்கி காத்திருக்க வேண்டாம், இடி முழக்கம் வரத் தேவையில்லை. நான் ஏற்கனவே உங்கள் இதயத்தின் கதவினை தட்டுகிறேன். நீங்கள் என்னை உள்ளே வர அனுமதிப்பீர்களா? நான் மீண்டும் வரும்போது ஒவ்வொரு கண்ணும் என்னை காணும், ஒவ்வொரு முழங்காலும் மடங்கும். உங்களுக்கு இன்னும் தேர்வு செய்யும் வாய்ப்பு இருக்கிறது. அன்பை தேர்ந்தெடுங்கள். உண்மையை தேர்ந்தெடுங்கள். என்னை தேர்ந்தெடுங்கள். என் பலியை துக்கத்துடன் அல்ல, நோக்கத்துடன் நினைவில் வையுங்கள். என் சிலுவையை உங்கள் திருப்புமுனையாக மாற்றுங்கள். என் அன்பை உங்கள் வழிகாட்டியாக ஆக்குங்கள். நான் விரைவில் வருகிறேன். தயாராய் இருங்கள். நம்பிக்கையுடன் இருங்கள்.